தூறல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. ஆதாரம் இருந்தா சாம்ராட் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்க ஆதாரம் உண்மையா இருந்தா நான் நடவடிக்கை எடுப்பேன். கருணாகரன் சாம்ராட்டுன்னு எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ கம்ப்ளைண்ட் தந்தா நடவடிக்கை எடுப்பீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. இந்தாங்கம்மா, நடவடிக்கை எடுத்துருங்க. இதுல இருக்கிறது உண்மைன்னா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன். அப்போ நீங்க உண்மையான அதிகாரின்னு நான் ஒத்துக்குவேன். அப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் யாருன்றதை காட்ட வேண்டி வரும். என்ன கண்ணன், எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்குமா? ஒவ்வொருத்தரா வர சொல்லுங்க. ஆறுமுகம், மேடம், இவர் இந்த மாசத்துல 2 நாள் லீவ் போட்டிருக்காரு. சரியா மேச துடைக்கல, தர துடைக்கலன்னு 4 தடவை நீங்க சொல்லியிருக்கிறீங்க மேடம்.
300 பிடிச்சிட்டு கொடு. அம்மா இந்த தடவை எனக்கு நிறைய செலவு இருக்குமா. சம்சாரத்துக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு முழு சம்பளம் தாங்கம்மா. என்னையா வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கியா? கண்ணன், இந்த வீட்டோட சட்டத்திட்டம் என்னன்னு இந்த ஆளுக்கு சொல்லலையா? சொல்லியிருக்கிறேன் மேடம். அப்புறம் என்னையா? இத பார், வேலை வேணுமா வேணாமா? வேணுமா? வேலை வேணும்னா குடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலையை பாரு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணி போ. நெக்ஸ்ட். காத்தவராயன் இந்த ஆளு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கிறாரு. தோட்டத்தை ஒழுங்கா பராமரிக்கலன்னு 6 தடவை உங்ககிட்ட திட்டு வாங்கியிருக்கிறாரு. 500 பிடிச்சிட்டு கொடு. நெக்ஸ்ட். இன்னும் வாயால ஊதிதான் பால் அணைக்கிறியா? இல்ல மேடம். இவளுக்கு என்ன கணக்கு? பால் பாக்கெட் 1, பால் பாத்திரம் 1, ம், அதோட விலை 400 ரூபா. ₹600 பிடிச்சிட்டு கொடு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இல்ல? ஆமா மேடம். உண்டில இருக்கிற பணத்தை தனி அக்கவுண்ட்ல போடு. சரிங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. எல்லாரும் சம்பளம் வாங்கியாச்சா? அம்மா அது என்ன இந்த மாசமா அம்மா கிட்ட அபராத பணம் கட்டிட்டு வரீங்களா? ஆமாம்மா, யாராவது ஒருத்தர் அபராதம் கட்ட வேண்டியது இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அம்மா பணத்தை வாங்கிடுறாங்க. யாராவது ஒருத்தர் அபராதம் கட்ட வேண்டியது இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அம்மா பணத்தை வாங்கிடுறாங்க. நான் அம்மா கிட்ட எவ்வளவு பேசியும் சண்டை போட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, அவங்களோட பாவத்துக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அபராதம் கட்டின தொகை எவ்வளோன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன். எனக்கு 300 ரூபாமா. எனக்கு 200 ரூபாமா. இந்தாங்க. எனக்கு 500 ரூபாம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, எப்படி இந்த மாசத்தை சமாளிக்க போறோமோன்னு நினைச்சேன். பணத்தை கொடுத்து என்னை காப்பாத்திட்டீங்கம்மா. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்மா. இது நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம், சந்தோஷமா கொண்டு போங்க. சரிங்கம்மா, வரேன். சக்தி, உனக்கு எவ்வளவு பிடிச்சாங்க?
ஒவ்வொரு மாசமும் நீங்க இந்த மாதிரி பணம் தரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உங்க கூட சண்டை போடுவாங்க. எங்களுக்கு நல்லது செய்ய போய் உங்களுக்கு கஷ்டம் வந்துருமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு மேடம். கஷ்டம் வரட்டுமே. ஒரு நல்லது செய்யும் போது 1000 கஷ்டங்கள் வரதானே செய்யும். கஷ்டத்துக்கெல்லாம் பயந்தா நல்லது செய்ய முடியாது. நீ என்ன பத்தி கவலைப்படாத. உனக்கு எவ்வளவு வரணுமோ அதை மட்டும் சொல்லு. 600 ரூபாய் மேடம். தேங்க்யூ. நான் வரேன். சரி. அம்மா. சக்தி வந்துட்டியம்மா? இப்போ காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. மாத்திரை சாப்பிட்டியா? கஞ்சி குடிச்சியா? சரி. இன்னைக்கு சம்பளம் கொடுத்தாங்க. வாங்கிக்கம்மா. உன்னை மேல படிக்க வைக்க முடியாம இப்படி வேலைக்கு அனுப்பிட்டு நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேனம்மா. அம்மா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீதானம்மா கஷ்டப்பட்டு என்னையும் அண்ணனையும் வளர்த்து ஆளாக்குன. இனி உன்னை உட்கார வச்சு கவனிக்க வேண்டியது எங்க பொறுப்புமா? நீ பொறுப்பாதாம்மா இருக்கு. ஆனா உன் அண்ணன், அவனை நினைச்சுதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவன் என்னைக்கு ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணம் கொடுத்து அதை நான் சேர்த்து வச்சு உனக்கு கல்யாண காட்சி பண்றது. அம்மா, இப்ப எதுக்கு ஏன் கல்யாணத்தை பத்தி உனக்கு கவலை? சரி, அண்ணன் வரதுக்குள்ள இந்த பணத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்க. இது நம்ம வீட்டு செலவுக்கு போதும். சேர்த்து வச்சிருக்கிற பணத்தோட இது கொண்டு போய் வச்சிடு. சரி. அம்மா, அண்ணன் வந்துட்டான் போல இருக்குமா? அவன் வந்து புரிஞ்சுட்டு போறான். சீக்கிரமா கொண்டு போய் வை. போ. என்ன சக்தி, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? அம்மா, அம்மா, உடம்பெல்லாம் பரவாயில்லம்மா? காய்ச்சல்லாம் போயிடுச்சுல? சரிம்மா. அம்மா, 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 இன்னைக்கு சம்பளம் இல்லைன்ட்டாருமா முதலாளி. நாளைக்கு தான் தரேன்னு சொல்லிட்டாரு. நீ சக்தி கிட்ட சொல்லி ஒரு 200 ரூபா காசு வாங்கி கொடுமா. நான் சம்பளம் வந்ததும் திருப்பி கொடுத்துருவோமா? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ வாங்கின பணத்தை எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்ட. நாளைக்கு கொடுத்துட போற. முதல்ல உனக்கு இந்த மாசம் சம்பளம் வருமா? 100 200 அட்வான்ஸ் வாங்கி குடிச்சு அழிச்சிருப்ப. இதுல என்கிட்ட வேற வெக்கமே இல்லாம கடன் கேக்குற. சரி, இன்னைக்கு ஏன் பணம் கேக்குற? நாளைக்கு தான் உனக்கு சம்பளம் வரும்ல? இல்ல, என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாக்கும் இவரு போய் பணம் கொடுத்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு போக. பெத்த அம்மாவே கிளினிக்ல உட்கார வச்சுட்டு மருந்து வாங்க கொடுத்த காசை வச்சு குடிச்சிட்டு வந்த நல்லவன் தானே நீ? அம்மா, பாருமா சக்தி எப்படி எல்லாம் பேசுதுன்னு. அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? அது மாதிரி தானே நீ நடந்துக்கிற. இத்தனை வருஷமா சம்பாதிச்சு ஒரு 100 ரூபாவது அம்மா கையில கொண்டு வந்து கொடுத்துருப்பியா? பொம்பளை புள்ள சம்பாத்தியத்துல நீ நானும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நினைச்சு வெக்கப்படணும்டா. அதை விட்டுட்டு இப்படி தினம் தினம் வந்து பணம் கேட்டுட்டு இருக்க. அம்மா, நான் கை நிறைய சம்பாதிப்பேம்மா. தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பேம்மா. உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேம்மா. அம்மா ப்ளீஸ்மா,
இன்னைக்கு மட்டும் காசு கொடுமா, முந்தான இருக்கும் பாருமா, செல்ல குட்டில அம்மா ப்ளீஸ்மா அம்மா அம்மா. இந்த அம்மா. பேச்செல்லாம் கேட்டு மயங்கிடாதம்மா. மயக்கினா மட்டும் பணம் இருந்தா தானே கொடுக்க முடியும். அம்மா சக்தி தான் சம்பளம் வாங்கியிருப்பாள்ல. அவளுக்கும் நாளைக்கு தான் தரேன்னு சொல்லிட்டாங்களாம். பொய் சொல்லாதம்மா. நான் எதுக்கு போய் சொல்லணும்? பணம் இல்ல, அவ்வளவுதான். அம்மா நீல ஒரு அம்மாவாமா? பெத்த பிள்ளை காசு கேக்குற இல்லன்னு சொல்ற, இவன் வந்து கேட்டா மட்டும் நோட்டு அள்ளி கொடுக்குற. இந்த பாரு, நானும் ஒரு நாள் சம்பாதிப்பேன், அன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் வச்சுக்கிறேன். சாம்ராட், ஆச்சரியமா இருக்கு. நீ எனக்கு கூட ஃபோன் பண்ற? எல்லாம் காரணமாக தான். ஆனா உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தேன். சாம்ராட், உன் மணல் லாரி எல்லாத்தையும் மாட்டி விட்டது நான் தான். இது நான் உனக்கு வச்ச முதல் ஆப்பம். டேய், இதோட உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத. உன்னைய நடுத்தருக்கு கொண்டு வராம விட மாட்டான்டா இந்த கருணாகரன். ஏய் சாம்ராட், இப்போ அது புரிஞ்சதா? இந்த கர்ணாவை தெரியாதனமா செஞ்சிட்டோன்னு. இப்போ அது புரிஞ்சதா? இந்த கர்ணாவை தெரியாதனமா செஞ்சிட்டோன்னு. இந்த கர்ணாவை சீண்டுனா பதிலடி மரணடியா இருக்கும்னு. இப்போ அது புரிஞ்சதா? கர்ணா, உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குடா. உன்னோடைய அலட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. ஏன்னா உனக்கு எந்த விதத்திலையும் சளைச்சவன் நான் இல்லை. டேய், நீ கரையில நின்று வேடிக்கை பார்க்குறவன், அடிக்கிற அலையில கால் நனைக்கிறவன் நீ. டேய், நான் சமுத்திரம்டா. நீ சமுத்திரம்னா நான் ஆகாயம். நீ என்னென்ன பிசினஸ் பண்றியோ அதே தான் நானும் பண்றேன். உன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அதே அளவு என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட இருக்க அரசியல் செல்வாக்கை விட என்கிட்ட அதிகமாவே இருக்குடா. ஆனா உன்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட அதிகமா இருக்கு. பிரெயின். அது இருந்திருந்தா இப்படி ஆழம் தெரியாம காலை விட்டுருப்பியாடா. நீ தான் இந்த கர்ணாவுடைய பலம் என்னன்னு தெரியாம மோதிட்ட. இப்ப போன் பண்ணி புலம்பிட்டு இருக்க. டங் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. நீ வார்த்தைய ரொம்ப தவற விடுற. நாக்குல சனிடா உனக்கு. உனக்கு புத்தியில சனிடா. என் வழியில தெரியாதனமா வந்துட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு. நானும் உன் வழிக்கு வர மாட்டேன். மன்னிப்பா? யாரையும் மன்னிச்சு பழக்கம் இல்லாதவன்டானா நான் மன்னிப்பு கேட்கிறதா? பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசுற சாம்ராட். நான் நினைச்சா உன்னை தூக்கிடுவேன்டா. ஏற்கனவே நான் உன்னை தூக்கிட்டேன். என்ன யாரு நினைச்சீங்க? என் மேல கை பட்டுச்சு. ஒருத்த கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. எங்கடா சாம்ராட்? ஏய் சாம்ராட், ஏய் சாம்ராட், ஏய் ஏய் கழுத்துடா, ஏய் 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 கழுத்துடா. சாம்ராட் எங்கடா இருக்க? ஏய் எங்கடா இருக்க? ஏய் சாம்ராட்.
என்ன சாம்ராட், என்னை பிடிச்சிட்டு வந்துட்டா நான் பயந்துருவேனா? வேணா சாம்ராட், நெருப்போட நீ விளையாடுற. நெருப்பா? நீயா? நீ நிற்கிறது என்னோட கோட்டை. இங்க எது நடந்தாலும் வெளியுலகத்துக்கு தெரியாமலே போயிடும். நெருப்புல எரிஞ்சு எரிஞ்சு சாம்பலா போக போறடா. நீ எரிச்சு சாம்பலாக்குறதுக்கு நான் ஒன்னும் ரோட்ல போற பரதேசி இல்லடா. இந்நேரம் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னோட ஒரே எதிரி நீதான்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். என்னை எதுவும் பண்ணிட்டு நீ அவ்வளவு சுலபமா தப்பிச்சிட முடியாது. என் முன்னாடி விரல் நீட்டி பேசின எவனுக்கும் தலை தப்புனதுடா. ஏய், என் பிசினஸ் எல்லாத்தையும் முடக்கி போட்டுட்ட. விளைவுகளை நினைச்சு காரியத்தை செய்கிறவன்லடா இந்த சாம்ராட். காரியத்தை செஞ்சுட்டு விளைவுகளை சந்திக்கிறவன் தான்டா இந்த சாம்ராட். இது வரைக்கும் மற்றவங்கிட்ட வேணா உன் ஜம்பம் செல்லுபடியா இருக்கும். ஆனா நான் கர்ணா. நீ தொழில ஒரு துருவம்னா நான் இன்னொரு துருவம். ஒரு பூமி, ஒரு வானம், ஒரு சூரியன், அது மாதிரி ஒரு துருவம்தான். அந்த துருவம் இந்த சாம்ராட் மட்டும்தான்டா. அப்படின்னு மனக்கோட்டை கட்டாத. இத்தனை நாளா உன்னை எதிர்க்க எவனுக்கும் துணிச்சல் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உன்னை எதிர்க்க இந்த கர்ணா வந்துட்டான்டா. இந்த சாம்ராட்டை ஒருத்தன் எதிர்க்கிறானா அவனுக்கு இந்த பூமியில வாழ பிடிக்கலன்னு அர்த்தம்டா. இந்த சாம்ராட்டை விளையாட்டா நினைச்சிட்டல, நீ எல்லாம் வெறும் வாய்ஸ் அவடா. நீ வார்த்தையில கோபுரம் கட்டுறவன்டா. என்னோட ஒவ்வொரு சொல்லும் எதிரிய கொல்லும். சாம்ராட், வேணாம் சாம்ராட், என்னை கொண்டாத. நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை புரிஞ்சுக்காம விட்டேன். இனிமே உன் வழிக்கு நான் வரவே மாட்டேன். நீ இருக்க திசை பக்கம் கூட நான் வர மாட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட் பணம் எவ்வளவு வேணாலும் தரேன். இந்த பிசினஸ் கூட விட்டு போயிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத சாம்ராட். எனக்கு உயிர் பிச்சை கொடு சாம்ராட், உயிர் பிச்சை கொடு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு சாம்ராட், என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பா. இந்த சாம்ராட் கோர்ட்ல ஒரு சொல்லுதான், ஒரு தீர்ப்பு தான், மரண தண்டனை. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.